அனைவருக்கும் வணக்கம். அரச மரத்துக்கு அடியில இருந்த சிவலிங்கத்தை காணும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கிற சமயத்துல எங்க தேடியுமே அந்த சிவலிங்கம் காணும். சரின்னு சொல்லிட்டு அரச மரத்துல இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு புதுசா ஒரு சிவலிங்கத்தை வைக்கிறாங்க. அப்ப மன்னர் ஒருத்தவர் ஒரு பெண்மணிய வந்துட்டு இந்த சிவலிங்கத்துக்கு நீங்க தான் வந்துட்டு பூ மாலை எல்லாமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த பெண்மணி வந்துட்டு பூ போடாம தினமும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த மன்னருக்கு வந்துட்டு செம கோவம் வந்துட்டு, எதுக்கு நீ பூ போட வேண்டியதுன்னு சொன்னோடனே தோட்டத்துல பூ இல்லைன்னு இந்த மன்னர் வந்துட்டு சந்தேகப்பட்டு அந்த தோட்டத்துக்கு போய் பார்த்தோன்னா பூ எல்லாத்தையும் மான் சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த மானை விரட்டி அடிக்கிறப்ப அது ஒரு மரத்தூர்ல போயிடுச்சு. மரத்தூர்ல ஓடின உடனே குடுகுடுன்னு வந்துட்டு இந்த மன்னரும் அந்த மரத்தூர்ல போன உடனே அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கம் தான் விழுப்புரத்துல வந்து அந்த சிவலிங்கத்தை இன்னமும் வழிபட்டுட்டு வர்றாங்க ஒரு கோவிலா கட்டி.